ஹாய் கைஸ். குரு வந்து தன்னுடைய சீடனை கூப்பிட்டு ஒரு பட்டாம்பூச்சி கூட்ட காமிக்கிறாரு. பல போராட்டங்களுக்கு பிறகு இந்த ஸ்டேஜுக்கு இந்த பட்டாம்பூச்சி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த பட்டாம்பூச்சி வெளியில் வந்துடும். ஆனால் அதுவரை அந்த கூட்டம் வந்து நீ எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாரு. அந்த சீடன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அந்த பட்டாம்பூச்சி உள்ளே ரொம்ப கஷ்டப்படுது வெளியில் வர்றதுக்கு. உடனே வந்து சீடன் வந்து ஹெல்ப் பண்ணுறதா நினச்சி அந்த கூட்டை வந்து லைட்டாக ஓட்டையாக்கிறாரு. சரி, ஈஸியாக அது வெளியில் வரட்டுமே அப்படின்னு சொல்லி. ஆனால் வெளியில் வந்த பட்டாம்பூச்சி கொஞ்சம் நேரத்திலேயே இறந்துருது. சீடனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. குரு வராரு, வந்து பார்த்துட்டு எடுத்து சொல்கிறாரு, நீ ஹெல்ப் பண்ணுறதா நினச்ச, இப்படி பண்ணிட்ட. ஸோ அது பல போராட்டங்களுக்கு பிறகு வெளியில் வந்தால் தான், அது உள்ளே வந்து இப்படி போராடினா மட்டும்தான் அதோட சிறகுகள் வலுவடையும். வெளியில் வந்து அதனால் ஈஸியாக பறக்க முடியும். ஆனால் அதுக்கு முன்னாடி நீ இப்படி பண்ணிட்ட. ஸோ நம்ம வாழ்க்கையும் இப்படித்தான். பல போராட்டங்களை, கஷ்டங்களை சந்தித்தா மட்டும்தான் முழு வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும், சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். ஈஸியாக கிடச்சிரேன்னு சொல்லி தவறான வழிக்கு போனால் நமக்கு கஷ்டம்தான் வரும் அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்கிறார். இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.